ஆல்ரெடி நான் ரொம்ப லேட். கோல்ட் ப்ரைஸ் டெய்லி இன்க்ரீஸ் ஆகுதே தவிர கொஞ்சம் கூட கம்மியாகிற மாதிரியே தெரியல. இனிமேல் டிலே பண்ணால் ரிஸ்க் எனக்கு தான். ஏன்னா ஃப்யூச்சருக்காக அட்லீஸ்ட் கொஞ்ச நாசம் நான் கோல்டு சேவ் பண்ணி ஆகணும் இல்லையா? அதனாலே லாஸ்ட் வீக் 3 ஜுவல்லரி ஷாப்பில் போய் இந்த கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். 3 ஷாப்லேயும் ஒரே விஷயம் தான் சொன்னாங்க. 11 மந்த்ஸ் ஸ்கீமு, ஃபஸ்ட் மந்த் டிசைட் பண்ண அமௌண்ட்டை 11 மந்த்ஸ் நம்ம கண்டினியூஸாக பே பண்ணணும். அமௌண்ட்டை எந்த காரணத்துலேயும் நடுவில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. 11 மந்த் முடிஞ்ச உடனே நம்ம கோல்டை அதை எடுத்துக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய ஆட் ஆன் அட்வான்டேஜ் இந்த ஸ்கீம்ஸில் அப்படின்னா, கோல்டு ரேட் அண்ட் ஜிஎஸ்டி ஃபிக்ஸ்டு. அன்றைக்கான என்ன கோல்டு ரேட்டோ அதை போட்டு அவங்க ஜிஎஸ்டி ஆட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. டிஃப்ரென்ஸ் எங்கே வருது அப்படின்னா, இந்த மேக்கிங் சார்ஜஸில் தான் பெரிய டிஃப்ரென்ஸே வருது. அது நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஷாப்ஸில் கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு 3 ஷாப்பில் விசிட் பண்ணியிருந்தேன். லலிதா, ஜிஆர்டி, ஜாய்-அலுகாஸ். எனக்கு ஃபினான்ஷியலாக பார்த்தா 0% மேக்கிங் சார்ஜஸ் ஆப்ஷன் பெட்டர் சேவிங்ஸ் கொடுக்கும். அது லலிதா தான். ஆனால் எனக்கு டிசைன் ப்ரிஃபரன்ஸில் ஜாய்-அலுகாஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் ஜாய்-அலுகாஸில் அப் டு 14% வரைக்கும் ரெடியூஸ் பண்ண முடியும் அந்த வேஸ்டேஜ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த ஷாப்பில் ஏதாச்சும் ஸ்கீம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தயவு செஞ்சு எனக்கு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.